அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதென்பது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு விசேஷமான அமலாகும். அதற்கான ஆதாரங்களும் ஸலவாத் கூறுவதின் சிறப்புகளும் ஹதீஸ்களில் அதிகமாக வந்துள்ளது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், நிச்சயமாக அல்லாஹுவும் அவனது மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். ஆகவே விசுவாசிகளே, நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்வீர்களாக. ஸலவாத் சொல்வதினால் கிடைக்கிற நன்மை ஒரு பக்கம் இருக்க, அதனுடைய பயன் என்ன என்பதை ஹதீஸில் நபி அவர்கள் நிறைய விஷயங்களை முன்வைக்கிறார்கள். முதலாவது, நபியின் மீது ஸலவாத் சொல்பவருக்கு அல்லாஹ் பதில் ஸலவாத் சொல்லுகின்றான். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் 10 ரஹமத்தை அல்லாஹ் கொடுக்குகிறான். இரண்டாவது, நபி அவர்கள் பதில் சொல்கிறார்கள், யார் என் மீது ஸலவாத் சொல்கிறாரோ அவருக்கு நான் பதில் சொல்கிறேன். அது மட்டுமல்லாமல் அவருக்கு 10 நன்மையும் எழுதப்படுகிறது. மூன்றாவது, ஸலவாத் சொன்னவருக்கு மலக்குமார்கள் ஸலவாத் சொல்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை தினத்தில் என் மீது ஸலவாத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடம் வந்து சொன்னார், எந்த மனிதர் தங்கள் மீது ஸலவாத் சொல்கிறாரோ அவருக்காக நானும் மலக்குமார்களும் 10 முறை ஸலவாத் சொல்கிறோம் என்று அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக. ஸலவாத் சொல்பவருக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை வழங்குவதோடு நன்மைகள் அதிகப்பட்டும் பாவங்களும் அளிக்கப்படுகிறது. நபி அவர்கள் கூறினார்கள், எனது உம்மத்தை சார்ந்த ஒரு மனிதர் தூய மனதுடன் என் மீது ஒரு தடவை ஸலவாத் சொன்னால் அவருக்கு அல்லாஹ் 10 தடவை ஸலவாத் சொல்கிறான். அல்லாஹ் 10 தடவை ஸலவாத் சொல்கிறான் என்றால் ரஹமத்தை அல்லாஹ் இறக்குகிறான். அவருக்கு 10 வகையான உயர்ந்த அந்தஸ்துகளை அல்லாஹ் தருகிறான். அவருக்கு 10 நன்மைகளை எழுதி அவருடைய 10 பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுகிறான். ஸலவாத் சொல்பவர் 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மையை பெறுகிறார். நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள், எவர் என் மீது ஒரு தடவை ஸலவாத் சொல்வாரோ அவருக்கு அல்லாஹ் 10 நன்மைகளை எழுதுகிறான், அவருடைய 10 குற்றங்களை மன்னிக்குகிறான், அவருடைய 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான், மேலும் 10 அடிமைகளை அல்லாஹ்விற்காக உரிமையிட்ட நன்மையை அல்லாஹ் அவருக்கு தருகிறான். ஸலவாத் சொல்வது என்பது நபி அவர்கள் மீதான அன்புக்கு அடையாளமாகவும் பாவ மன்னிப்புக்கு காரணமாகவும் அமைகிறது. நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள், எவர் என் மீது கொண்ட அன்பினாலும் பிரியத்தினாலும் முஹப்பத்தின் காரணமாக ஒவ்வொரு பகலிலும் 3 முறை, ஒவ்வொரு இரவிலும் 3 முறையும் ஸலவாத் சொல்லி வருகிறாரோ அவருடைய பாவங்களை மன்னிப்பதோடு அல்லாஹுவின் மீது கடமையாகி விடுகிறது. ஸலவாத் சொல்பவருக்கு பாவ மன்னிப்பு கூறக்கூடியவர்களாக அவருடைய மண்ணறையில் ஒளி தரக்கூடியதாக அமைகின்றது என்றும் நபி அவர்கள் சொன்னார்கள். ஸலவாத் சொல்பவருக்கு மறுமையில் நபியின் ஷஃபாத் கிடைக்கின்றது, பரிந்துரை செய்வார்கள். ஸலவாத்தானது ஏழ்மையை நீக்கி நன்மையையும் செழிப்பையும் ஏற்படுத்தக்கூடியது என்றும் நபி அவர்கள் சொன்னார்கள். ஸலவாத் சொல்வதின் மூலமாக நபி அவர்களிடத்தில் மதிப்புக்குரியவராக ஆக முடியும். நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள், மறுமையில் என்னிடத்தில் மிகச் சிறந்த மனிதராக இருப்பவர் என் மீது அதிகமாக ஸலவாத் சொன்னவராவார் என்று குறிப்பிட்டார்கள். ஸலவாத்தின் மகிமை அதனை சொல்பவரையும் அவருடைய சந்ததிகளையும் சென்றடைகிறது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள், நபியின் மீது ஸலவாத் சொல்கின்ற போது அதன் பரக்கத் அவரை மட்டும் சூழ்ந்து கொண்டது மட்டுமல்லாமல் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய பிள்ளையின் பிள்ளைகளையும் சென்றடைகிறது என்று சொன்னார்கள். ஸலவாத் சொல்பவரின் ஜகாத்தாக அமைகின்றது. ஸலவாத்தானது அதனை சொல்பவரின் ஜகாத்தாக அமைகிறது. எவருடைய உள்ளத்தில் ஆன்மீக தூய்மையும் ஏற்படுகிறது என்று நபி அவர்கள் கூறினார்கள். ஸலவாத் சொல்வது தான தர்மம் வழங்கிய நன்மையும் பிறருக்கு உதவிய சிறப்பையும் பெற்றுத் தருகிறது. ஸலவாத் சொல்வது நயவஞ்சகத்தன்மையிலிருந்தும் நரகத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்க முக்கிய காரணமாக அமைகின்றது. நபியின் மீது ஸலவாத் சொல்வது இவ்வுலகிலும்
மறு உலக தேவைகளையும் நிறைவேற்றித் தருகின்றது. ஸலவாத் சொல்வது ஒளி மிக்கக்கூடியதாக ஆகும். நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள், என் மீது ஸலவாத் சொல்வது மறுமையில் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தின் மீது ஒளியாக இருக்கும் என்று கூறினார்கள். மறுமையில் அதிர்ச்சியிலிருந்தும் பாதுகாப்பையும் விமோசனத்தையும் அளிக்கக்கூடியது ஸலவாத் சொல்லக்கூடிய பயன். ஸலவாத் கூறுவது மறுமையில் அல்லாஹுடைய அர்ஷின் நிழலில் நிற்கும் பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய அமலாகும். ஸலவாத் என்பது நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பிரதானமான காரணமாக அமைகின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டார்கள், ஒருவர் ஒரு தடவை ஸலவாத் சொல்வாரானால் அவருக்கு அல்லாஹ் ஒரு கீராத் நன்மை எழுதுகிறான். ஒரு கீராத் என்பது உஹது மலையின் அளவு நன்மையாகும். முகஸ்துதியோடு பெருமைக்காக செய்யப்படும் எந்த ஒரு வணக்கமும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஸலவாத்தை தவிர. எனவே நாம் நம் நபியின் மீது மிக அதிகமாக ஸலவாத்தை ஓதி அதனுடைய பயன்களை பெற்றுக்கொள்வோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம்.